இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான எபிசோட். பிக் ஃபேன் ஆஃப் மரல் மன்றோ. ஆக்சுவலாக நான் ஸ்டார்ட் பண்ண கரியரே படத்தில் அடிக்கிறத ஸ்டார்ட் பண்ணேன். படத்தில் அடித்தா உடைக்காம விட மாட்டேங்க, உடச்சா அடிக்காம விட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு ஒரு சீன். அதுவும் இல்லாமல் நான் வந்து டயலாக் தப்பாக சொல்லலைன்னா எனக்கு அடி விடும் ரவிக்குமார் சார்ல ரஜினி சார் அப்பாவும் அம்மாவும். இதில் என்னோட மாடல்ஸு. எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மீ கருண் ராமன். இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எபிசோட். அதாவது வழக்கமாக பண்ணுற எபிசோட் தவிர ஒரு பர்சனலான எபிசோட். இப்போ பண்ணுற எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இன்ஸ்டாகிராம்லையும் சோஷியல் மீடியாலையும். ஆனால் அந்த முந்தி பண்ண விஷயம், அதாவது என்னோட பாஸ்ட் சினிமா இருக்கட்டும், என்னோடய ஷோஸாக இருக்கட்டும், என்னோட வீட்டில் இருக்கிற பிக்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் ரொம்ப பர்சனலான விஷயம். அது யாரும் அவ்வளோதான் பார்த்ததே கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எபிசோட் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபோட்டோ. இது யாருக்கும் கிடைக்காது. நான் காட் ஃப்ரம் சிகாகோ. இது வந்து எல்லா ஆக்டர்ஸும் ஒரே ஒரு ஃப்ரேமில், ஜேம்ஸ் டீன், எல்விஸ் பிரெஸ்லி, மரல் மன்றோ, ஆல் ஆஃப் தம் இன் ஒன் ஃப்ரேம். இந்த மாதிரி ஃப்ரேம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ இந்த ஃப்ரேம் வந்து நான் வந்து ஒரு யார்ட் சேல்லையோ எங்கே வாங்க ஞாபகம் இல்லை, சம்வேர் சிகாகோ போட்டேன். பிகாஸ் ஐம் பிக் ஃபேன் ஆஃப் மரல் மன்றோ. மரல் மன்றதும் அந்த லேடி அந்த ஒயிட் ஸ்கர்ட் போட்டு அந்த பறக்கிற பறக்கிற ஒரு இமேஜ் வருவேன், அவங்க தான் மரல் மன்றோ. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இந்தியானா ஜோன்ஸ் வந்து அவ்வளோ சீரீஸ் இருக்குது. இது வந்து லாஸ்ட் க்ரூசேடு. இது கூட காட் ஃப்ரம் சம்மர் அப்ராட் ஒன்லி. இது வந்து இதை எடுத்துகிட்டு வந்தது, ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே வந்து ஃப்ரேம் பண்ணிக்கினேன். ஸோ ஹாரிசன் ஃபோர்ட் வந்து இஸ் அ வெரி பிக் ஆக்டர். அதுவும் இல்லாமல் ஷான் கானரி, அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஜேம்ஸ் பாண்ட் படம்லாம் அவர் தான் பண்ணுவார். ஸோ இந்த ஹாரிசன் ஃபோர்ட் ஃபிலிம் இந்தியானா ஜோன்ஸ் அந்த லாஸ்ட் க்ரூசேட் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சீரீஸாக சொல்கிறது படம். ஜேம்ஸ் பாண்ட் வந்து படமாக வருமே, அதே மாதிரி இந்தியானா ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 8 படம் இருக்கும் இந்தியானா ஜோன்ஸில். ஸோ திஸ் இஸ் அ வெரி ஃபேமஸ் ஆக்டர். இந்த படம் வந்து அட்வென்ச்சர் படம். இந்த மாதிரி படம் எடுக்கிறதுல இப்போ எடுத்தால் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மெமரிக்காக வச்சுருக்கேன். சிங் தட் ஹேவ் த அட்வென்ச்சர் ஆஃப் யோர் லைஃப் கீப்பிங் அப் வித் ஜோன்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்தியானா ஜோன்ஸு ரொம்ப ஃபேமஸானது இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இதே சைடில் வந்து நான் மரல் மன்றோ ஃபேன். இது வந்து 3 டைமென்ஷனல் இமேஜ். இதுதான் ரொம்ப ஃபேமஸான இமேஜ். அவங்க ஸ்கர்ட் பறக்கிற மாதிரி இட்ஸ் வெரி ஃபேமஸ் இமேஜ் மரல் மன்றோ. இது வந்து ஆக்சுவலாக ஆஷ்ட்ரே எனக்கு யூஸ் பண்ண மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ செவத்து ஓட்டிடுச்சிட்டேன். இது வந்து பாட்டில் ஓப்பனர் ஆக்சுவலாக. ஸோ இவங்க வந்து ஐம் அ பிக் கிரேஸ் ஆஃப் ஹர் மரல் மன்றோ. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்டர்லேருந்து, பிளேட்லேருந்து, பெட்ஷீட்லேருந்து எல்லாமே இருக்கேங்கிட்ட. ஸோ ஐம் அ பிக் ஃபேன். இதெல்லாம் ஆஸ்திரேலியாவிலேருந்து வாங்கினது இதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கோஸ்டர்ஸும் எனக்கு இருக்கும் இது மரல் மன்றோ. ஐ ஹேவ் ஆல் ஹர் கோஸ்டர்ஸ். இது இன்னொரு எபிசோட்லேயும் நம்ம ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துருக்கோம். ஸோ தான் ஃபேமஸ் ஃபோட்டோஸ் ஆஃப் ஹர். நம்ம நீங்கள் பார்த்த பிக்சர் எல்லாமே கொஞ்சம் ஒரு மேகசின் கவர் ஃபோட்டோ இருக்கட்டும், இந்த மாதிரி என்னோடய பிடிச்ச ஆக்டர், பிடிச்ச ஆக்ட்ரஸ்ஸு அவங்களோட ஃபோட்டோஸில் காமிச்சேன். இப்போ வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் பர்சனலாக இருக்கிற மாதிரி நிறைய ஒரு ஐட்டம்ஸ் இருக்குது, அதை காமிக்கிறவங்களுக்கு. இது வந்து நான் ஃபஸ்ட் டான்ஸ் ஸ்டுடியோ திறந்தேன். நான் ஃபஸ்ட் படம் பண்ணுற டைமில் தான் நினைக்கிறேன். ஸோ ரவிக்குமார் சார் தான் லான்ச் பண்ணார் இந்த ஸ்டுடியோவை. ஸ்டுடியோ பேர் வந்து நாட்ச் அட் கரூன்ஸ்னு ஸ்டுடியோ திறந்தேன், டான்ஸ் அட் கரூன்ஸ்னு ஹிந்தியில். அதுக்கு வந்து அவர் வந்து ஓப்பனிங் வந்தார். அவர் தான் எனக்கு குரு. அதுக்கப்புறம் இட்ஸ் நைஸ் பிக்சர் ஆஃப் ரஜினி சார் அப்பாவும் அம்மாவும். பழைய ஃபோட்டோ அது, அப்பா உயிரோடு இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ அது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் கூட போட்டிருக்கோம். இந்த மாதிரி கம் ஹோம் டு த ஸ்டார்ஸ்ன்னு போட்டிருக்கோம். அதாவது எனக்கு அவ்வளோ இஷ்டம் படத்தில். நான் இப்போ சின்ன வயசுலேருந்து படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு எப்போயோ இறங்கின படத்தில் அப்போ எடுத்தது. அதனால தான் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸும் அப்படியே இருக்கும் பார்த்தீங்கன்னா. இது வந்து ரொம்ப ஃபேமஸான சீன் இது. டெல்லி கணேசன் சார் வந்து என்னை திட்டுற மாதிரி, நான் மொட்டை மாடியில் உட்காந்து தம் அடிக்கிற மாதிரி. அந்த படத்தில் வந்து நாங்கள் வந்து ரொம்ப நல்ல பசங்களாக போகிற மாதிரி ஒரு கேரக்டர் எங்களுக்கு. ஸோ அதில் வந்து படம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வரும்போது நான் தம் அடிக்கிற மாதிரிலாம் ஒரு சீனு மொட்டை மாடியில். இதில் என்னோடய மாடல்ஸு, என்னோடய க்ளோஸ் மாடல்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. ஒரு ஃபேமஸ் ஷோ இது, ஞாபகம் இந்த ஷோ ரொம்ப வருஷம் முன்னாடி. ஸோ அந்த ஒரு மெமரியாக இந்த ஃபோட்டோ வச்சுருக்கேன். நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது மாடல்ஸோட, ஆனால் எல்லாரோட எடுக்க மாட்டேன் வழக்கமாக. வீட்டில் அவ்வளோ வைக்க மாட்டேன். இது வந்து என்னோடய க்ளோஸ் மாடல்ஸோடது. ஸோ அதுதான் வச்சுருக்கேங்க. மெயின் ஃபோட்டோஸ் ஆக்சுவலாக கீழே இருக்குது, அது போய் பார்க்கலாம் நம்ம. அதாவது என்னோடய கரியர் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் ஆன ஒரு பெரிய ஒரு விஷயம், என்னோடய குரு ரவிக்குமார் சார் லான்ச் பண்ண படத்துலேருந்து ஒரு நிறைய மெமரிஸ் இருக்குது, அது போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி என்னோடய மெமரபிளான ஒரு மெமரி அப்படி சொன்னேன்னா, எனக்கு ஃபஸ்ட் நான் லான்ச் பண்ண ரவிக்குமார் சாரோட படம் எதிரின்னு சொல்லிட்டு. இந்த படம் வந்து ரொம்ப க்ளோஸான படம். ஏன்னா அப்போ தான் ஐ மெட் விவேக் சார் அண்ட் ஐ மெட் மேடி அண்ட் தி என்டையர் டீம். ஸோ எனக்கு வந்து நிறைய மெமரிஸ் இருக்குது அந்த படத்தில். ரஹ்மான் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் கூட என்னோட. ஸோ அவர் வந்து ஹி வாஸ் வில்லன் இந்த மூவி. நாங்கள் வந்து இந்த 5 பசங்க அந்த வீட்டில் போய் தங்குற மாதிரி, தங்கி அங்கே போய் நிறைய கலாட்டா பண்ணி எங்களை துரத்துற மாதிரி தான் படமே.
ஸோ அதில் வந்து நிறைய மெமரிஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் மெமரின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி பேடி வந்து இது வந்து ட்ரிப்ளிகேன் நினைக்கிறேன், ட்ரிப்ளிகேனில் மொட்டை மாடியில் கரெக்ட். அப்போ ஆக்சுவலாக அந்த டைமில் எனக்கு நல்லா ஜுரம் வேறு இருந்துச்சு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஹை ஃபீவர் அந்த டைமில். இருந்தாலும் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அவர் வந்து லவ்க்கு அட்வைஸ் கொடுக்குறாரு, இது மாதிரி லவ் பண்ணி மாட்டிக்காது. அந்த படத்தில் வந்து நான் வந்து கணிக்காமல் லவ் பண்ணுற மாதிரி ஒரு சீனில் இருந்தது. ஸோ இது வந்து லவ் பண்ணி நீங்கள் வந்து மாட்டிக்காதீங்க, கிளவராக இருக்குன்னு சொல்லி தம்பின்னு சொல்லிட்டு நல்லா அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீனு. அசல் ரொம்ப இந்த சீன் வெரி வெரி கிளியர்லி. நம்ம வயசுல இருந்தால் சமைச்சு தானே சார். டே என்னையும் சேர்த்து கவுக்க பார்க்குற பத்தியா என்ன மாதிரி சார் அவங்க உயிரை காப்பாற்றிருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து வீட்டுக்கு வரும்போது நாங்கள் கலாட்டா பண்ண மாட்டோம், ரொம்ப நல்லா பிஹேவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் தம் அடித்து மாட்டுற சீன் அது டெலிகனேஷன் சாரோட. ஸோ இந்த சீன் ரொம்ப சிரிப்பான சீன். அந்த சீன் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு கொளுத்துற மாதிரி ஒரு அவரை எரிக்கிற மாதிரி ஒரு சீனு, அவரை கழுத்தை பிடிக்கிற மாதிரி ஒரு சீனு, ரொம்ப மெமரபான சீன் அது. படிக்கிற வயசு பிடிக்காம பின்ன மாதிரி போகிற வயசில் படிக்க முடியும். ஞாபகம் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் மெமரியில். அதுக்கப்புறம் மேடி வந்து விவேக் சரோட உள்ளே வருது, அதாவது வீட்டுக்குள்ள வந்து எங்களை துரத்துற மாதிரி ஒரு சீன் இருக்கும்போது நாங்கள் மேலே மொட்டை மாடியிலேருந்து நாங்கள் வந்து பார்க்குற மாதிரி இந்த சீனு. இது ஆக்சுவலாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த சீன். ஏன்னா அப்போல்லாம் ப்ரொடக்ஷன் சாப்பாடுலாம் எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்னா ஒரு நாள் கறி வரும், ஒரு நாள் மட்டன் வரும், ஒரு நாள் மீன் வரும். ஸோ அதெல்லாம் நல்லா சாப்பிட்டு இன்னும் நம்ம ஞாபகம் இருக்குது, சாப்பிட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஷார்ட் இது டீ பண்ணிடுதா அம்மா ஏன் அவங்க படிப்பாங்க. இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அதில் வந்து கோட்டின்னு சொல்லிட்டு ஒரு பையன் ரொம்ப நிறைய மெமரி. ஏன்னா அந்த பையன் பாவம் படம் முடிஞ்ச அப்புறம் தவறி போயிட்டாப்புல. நான் அந்த படத்தில் தவறி போன மாதிரி ஒரு கேரக்டர், நான் கடைசியில் சாகிற மாதிரி சீனு. ஆனால் நான் வந்து செத்து போன சீனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பையன் நிஜ வாழ்க்கையிலே ஆக்சிடென்ட் தவறி போயிட்டான், கோட்டின்னு சொல்லிட்டு இந்த பையன் கண்ணாடி போட்ட பையன். ஸோ இந்த படம் ரொம்ப மெமரபான படம். ஏன்னா அவனோட நிறைய மெமரிஸ் இருக்குது, ரொம்ப தங்கமான பையன். பட் his blessings are always there for all of us. இது வந்து மேடி வந்து எங்களெல்லாம் மிரட்டுற மாதிரி இந்த சீன் வந்து நான் வந்து பயத்தில் சொல்லுவேன், இந்த மாதிரி சார் நீங்கள் பாட்டில் எடுத்தால் அடிக்காம விட மாட்டீங்க, பாட்டில் எடுத்தால் உடைக்காம விட மாட்டீங்க, உடைச்சா அடிக்காம விட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சீனு. அது ரொம்ப ஃபேமஸான டைலாக் அது. ஸோ அவர் வந்து எங்களை மிரட்டுற மாதிரி ஒரு சீன். இது வந்து ஸ்டில் ஃப்ரெஷ். அதுவும் இல்லாமல் நான் வந்து டைலாக் தப்பாக சொல்லேன்னா எனக்கு அடி விடும் ரவிக்குமார் சார்லேருந்து. நான் வந்து மூர்த்தத்துக்கு மூத்திரம்னுவேன், ஸோ அதுக்கே அடி வாங்க வேணாம். ஸோ அப்படியே தமிழுக்கு இப்போ தமிழ் அவ்வளோ மோசமாக தான் இருக்குது. ஏதோ அந்த பயத்தில் கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்போலேருந்து. ஸோ அந்த சீன் அது வெரி ஃபனி சீன். இது நீங்கள் பாட்டில் எடுத்தால் உடைக்காமல் இருக்க மாட்டீங்க, உடைச்சா குத்தாமல் இருக்க மாட்டீங்க, குத்தனா கடலை பார்க்காம போக மாட்டீங்க சார். அதான் இன்னொரு சீனும் விவேக் சாரோட அவரோட நடித்தது வந்து எனக்கு பெரிய புண்ணியம் மாதிரி. ஏன்னா எனி ஆக்டர் ஷுட் ஆக்ட் ஆஃப் வித் விவேக் சார், அது மாதிரி ஒரு இது. அது எனக்கு ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் ஒரு டிக் மாதிரி. தட் ஆக்டர் விவேக் சார் நல்லா அட்வைஸ் பண்ணார், சொன்னார் தம்பி கவலைப்படாத, நீ பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்க மீதி பசங்க, நான் அப்போயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பேன், முடியல கலர் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக இருப்பேன், உடலை வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவர் அப்போயே சொல்லிட்டார், நீ வேறு மாதிரி பையன், நீ இந்த மாதிரி இந்த இண்டஸ்ட்ரி இருக்கிற பையனே கிடையாது, நீ கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கிற மாதிரி இருக்கேன், இருந்தாலும் ஒரு விஷ் பண்ணுறேன், சந்தோஷமாக இருக்கும் தம்பின்னு சொல்லிட்டு ரொம்ப என்னை வாழ்த்தி ரொம்ப என்னை விஷ் பண்ணார். இன்னும் அவர் மெமரிஸ் என்கிட்ட இருக்குது. ஸோ பாவம் ஹீ இஸ் நோ மோர் வித் அஸ். பட் எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது விவேக் சரோட. ஸோ அது வந்து நிச்சயமாக செரிஷ் பண்ணுற ஒரு காரியம் தான். காலேஜ்ன்ற அப்புறம் ஏன்டா முன்மண்டையில் டீயை கூட்டி வச்சுருக்குற. இப்போ கிளைமேக்ஸ் சீன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரேமான் வந்து என்னை வந்து அடித்து கொள்கிற மாதிரி சீனு, என்கவுண்டரில் சுடுற மாதிரி சீனு. அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண சீன். ஏன்னா அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப்பில் வந்து அவர் வந்து என்னை அடிக்கிற மாதிரி சீனு. அந்த சீன் வந்து சரியாக பண்ண முடியல, இருந்தாலும் இப்படி பண்ணிட்டாரு. ஆனால் எனக்கு அந்த ரொம்ப மெமரல் சீன். நான் ஸ்டண்ட்டில் தானே பண்ணேன் அந்த படத்தில். ஸோ கடைசியில் வந்து கன்று வாயில் வச்சு மிரட்டுற மாதிரி ஒரு சீனு, ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு சீனு. எங்கள் அம்மாலாம் அழுதுட்டாங்க, பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அழுதாங்க ஆக்சுவலாக அந்த சீன் பார்த்துட்டு. ஸோ இது வந்து இன்னும் மெமரபுளாக இருக்குது. இன்னும் எனக்கு வந்து இட்ஸ் ஸ்டில் ஃப்ரெஷ். அந்த எங்கேயும் அவுட்ஸ்கர்ட்ஸில் ஷார்ட் வந்து ரவிக்குமார் சாரும் சண்ட் மாஸ்டரும் காரில் வர்ற மாதிரி, ரேமான் சார் பக்கத்தில் நான் வந்து ஓடுற ரன்னிங் சீன் மாதிரி. நான்லாம் ஓடவே மாட்டேன் அப்போல்லாம். எப்படியோ ததுப்பு ஓடி கீழே விழுந்து மண்ணிலலாம் வாரி வந்து கையில் அடிப்பட்டு கடைசியில் அந்த மாதிரி வாயில் வந்து கன் சுடுற மாதிரி. அதாவது இது வந்து ரொம்ப டெலிகேட்டான சீன். ஏன்னா அது வந்து கரெக்டாக டிஷ்யூன்னு வரும்போது நான் ஆக்ஷன் பண்ணால் தான் அந்த ரத்தம் உடையும். ஸோ அந்த டைம் அந்த பிளட் பேங்க்கில் பிளட் பவுச்சில் போடுறது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு டேக்கில் தான் எடுக்கணும். ஃபஸ்ட் பர்சன் ஒரு டேக்கில் எடுத்துட்டேன். ஸோ அது வந்து நிறைய பேர் பாராட்டினாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் இந்த கிளைமேக்ஸ் சீன் தான். ஸோ அதான் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே எனக்கு அவ்வளோ மெமரிஸ். தேங்க்ஸ் டு டிவோ எனக்கு இந்த மாதிரி கான்செப்ட் கொடுக்குறாங்க. எனக்கு வந்து பப்ளிக்கில் பேசுகிற மாதிரி இந்த மாதிரி ஐடியாஸ் எனக்கு வந்திருக்காது. இது வந்து ரொம்ப வருஷமாக உள்ளே இருந்த இந்த ஃபோட்டோஸ். ஸோ ஐ ஸ்டில் செரிஷ் தெம். அண்ட் நிறைய மெமரிஸ் இருக்குது எதிரி படத்துலேருந்து.
ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ண கரியரே படத்தில் நடிக்கிறத ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் டான்ஸிங்கு ஃபேஷனாக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ என்னோடய ஆக்சுவல் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலி நடிகராக தான் என்டர் ஆனேன் தவிர ஃபேஷனில் இறங்கல இண்டஸ்ட்ரியில். ஸோ என்னோடய பாஸ்ட்டை வந்து ப்ரெசென்ட் ஆக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து என்னை பற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிய வேண்டியதுக்காக தான் நான் இந்த ஃபோட்டோஸ்லாம் காமிச்சேன். நிச்சயமாக படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. கேடிவியில் அடிக்கடி போடுவாங்க இந்த படத்தை. அது இல்லாமல் காமெடி சீனில் நிறைய போடுவாங்க அந்த படத்துலேருந்து. பாட்டில் மணி சீனு நிறைய இருக்கும். ஸோ அதில் நிறைய வந்திருக்கு அதில். ஸோ இப்போ திருப்பி 2-3 படம் சைன் பண்ணியிருக்கேன். அவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி நடிக்க போகிறேன். இன்னும் எதுவுமே இன்னும் கிளியர் ஆகல. வந்துடுச்சுன்னு நிச்சயமாக கூட சொல்லுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் மீ ரிலிவ் எதிரி டேஸ் வென் இப்போ 2004 பண்ணது. 2004 படம் 2003. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 16-17 இயர்ஸ் பண்ணி பண்ண படம். அவ்வளோ வருஷம் இருந்திருக்கு இண்டஸ்ட்ரியில். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் தீஸ் மெமரிஸ். இது மாதிரி என்னை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து அடுத்த எபிசோடில் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா சில பேர் வந்து என்னை வேறு வகையில் பார்க்குறீங்க. ஆனால் ஆக்சுவலாக கருண் ராமன் நிறைய பேர் தெரியல. ஸோ அடுத்த எபிசோடில் இது மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு எபிசோட்ஸ் தான் நாங்கள் வரப்போகிறோம். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் த லவ். ரொம்ப ரொம்ப நன்றி.